a plus b whole square plus a minus b whole square equal to எனக்கு என்ன வரும் கேக்குறாங்க. ஓகே, சோ கண்டுபிடிக்கலாம். a plus b whole square ஃபார்முலா எனக்கு என்ன வரும்? a squared plus b squared plus 2ab plus ஓகே, எனக்கு பிளஸ் இருக்குல்ல, இதுக்கு ஃபார்முலா போட்டாச்சு, இடையில பிளஸ், அடுத்து நான் a minus whole square என்ன வரும்? a square plus b squared minus 2ab. ஓகேங்களா, இது விரிவலாச்சு, இது விரிவலாச்சு, ரெண்டையும் என்ன பண்ண போறோம்? கூட்ட போறோம். இப்ப பாருங்க, பிளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், இங்க a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அப்ப எத்தனை இருக்கு? 2 a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் எனக்கு இருக்கு. ஓகேங்களா, அவ்வளவுதான். இதே இது a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு சொன்னாங்கன்னா ஃபார்முலா 4ab. ஓகேங்களா, இப்போ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் போட்டனால இது ஃபுல்லா மைனஸ் ஆயிருமா, அப்ப இங்க பிளஸ் ஆயிரும். அப்ப a ஸ்கொயர் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்ப இங்க பிளஸ் 2ab, இங்கேயும் பிளஸ் 2ab 4ab ன்னு வரும். ஓகேவா, அப்ப கூட்டம்னா 2a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், கழிச்சோம்னா 4ab. ஓகே, இப்போ இந்த क्वेश्चन ஆன்சர் இதுதான். கூட்டினால இது ஆன்சர்.